கருத்தாய் கண்ணோக்கியல்ல வேண்டும் என ஜெபிக்கிறோம். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன் என்று எங்களுக்கு சொல்லி நீர்தாமே உறவுகளை இழந்து தவிக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் ஆறுதலையும் தேர்தலையும் உமது அன்பின் அரவணைப்பையும் தந்தள்ள வேண்டும் என்று மன்றாடுகிறோம். உயிர்த்தொழும் நம்பிக்கையுடன் இறந்து போன இங்கு நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் நீர்தாமே விண்ணகத்திலே உமது வலப்பக்கத்திலே இடத்தை தந்தள்ள வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இதன் மூலமாக அவர்களும் உமது அருள் பிரசனத்திலே என்றென்றும் இளைப்பாற்றி எங்களுக்காக உம்மிடம் பரிந்து பேசக்கூடிய அருள் வளங்களை நீர்தாமே அவர்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் உம்மை மன்றாடுகிறோம். இறந்தோர் அனைவரையும் நினை கூர்ந்து ஒளிமிக்க திருமுன் ஏற்றுக்கொள்ளும். இங்கு எங்களுடைய உறவினர்களுடைய நிறைவேறாத கனவுகள், ஏக்கங்களுக்கு, ஆசைகளுக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் கருவியா இருந்து அவற்றையெல்லாம் நிறைவுறச் செய்யக்கூடிய வகையிலே நீர்தாமை எங்களை உருமாற்றி அல்ல வேண்டும் என ஜெபிக்கிறோம். இந்த வாழ்க்கை நிலையற்றது என்பதை நாங்கள் உணர்ந்து எங்களது தீய சிந்தனைகள், தீய செயல்பாடுகள், தீய பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலை பெற்று என்று உமக்கு சான்று பகரக்கூடிய உமது அருள் பிரசன்னத்திலே வாழக்கூடிய நல்ல பிள்ளைகளாக நல்ல மனமாற்றத்தை இந்த நாளிலே எங்களுக்கு தந்தள்ள வேண்டும் என்று நாங்கள் உம்மை மன்றாடுகிறோம். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர் அனைவரும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மையும் மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகனேசு போதித்தவாறு இறை ஆட்சி வர ஜெபிப்போமாக. எங்கள் பிதாவே, எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல் புலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை இன்று எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தோரை நாங்கள் பொறுப்பது போல் எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதே, தீமையில் இருந்து ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தள்ள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம்.
ஆண்டவர் இயேசு நம்முடைய பாவங்களை எல்லாம் போக்கி நமக்கு நிலை வாழ்வு தருகின்றவர். இந்த செம்மறி விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் பெயர் பெற்றோர்.
நானே. என்னில் விசுவாசம் கொள்பவன் இறப்பினும் வாழ்வான். உயிர் வாழ்க்கையில் என்னில் விசுவாசம் கொள்பவன் எவனும் ஒருபோதும் சாகான் என்கிறார் ஆண்டவர். ஜெபிப்போமாக. இரக்கமிகுந்த எங்கள் தந்தையே, எங்களுக்காக பலியாகி மகிமையுடன் உயிர்த்தெழுந்து உம் திருமகனின் பலி உணவை அருந்திய நாங்கள் இறந்த எம் சகோதர சகோதரிகளுக்காக கெஞ்சி கேட்கின்றோம். அவர்கள் பாஸ்கா மறை நிகழ்ச்சியினால் முழுதும் தூயவராகி உயிர்த்தெழுந்து மகிமையடைவார்களாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அன்புள்ளவர்களே, நம்முடைய சக்ரிஸ்டன் இந்த கோயில் காரியங்களை எல்லாம் பார்த்துக் கொள்கிறவர் துறை என்று அன்போடு அழைக்கிறோம். அவரும் இந்த விழா சிறப்பாக கொண்டாடுவதற்கு மிகவும் ஒத்துழைத்தவர். திருப்பீடத்திலே உள்ள காரியங்களை எல்லாம், திருப்பலிக்கான காரியங்களை எல்லாம் பார்த்து கொண்டார். பிள்ளைகள் நன்றாக உடை அணிந்து வந்திருக்கிறார்கள். பிடச்சிறுவர்கள் இதெல்லாம் அவருடைய ஏற்பாட்டில் நடந்திருக்கிறது. எனவே அவருக்கும் நாம் எல்லோரும் இந்த விழாவின் சார்பிலே, விழாவின் பெயரிலே நன்றி கூறிக்கொள்வோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி அனைவரை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரை வாழ்த்துவோமாக. கல்லறைகள் மந்திரிக்கப்படும். உலகினில் அவர்கள் இறந்தாலும் இறை உறவினில்